இன்றைக்கி நம்ம Next.jsல ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி Next.jsனால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Next.jsங்கிறது வந்து ஒரு ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க். ஏற்கனவே நீங்கள் ரியாக்ட் பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு சுலபமான விஷயமா இருக்கும். ஆக நீங்கள் Next.jsை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்டை தயவு செய்து கற்றுக்கோங்க. சரி, ரியாக்ட் இருக்கும்போது இந்த Next.js எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாக்டில் நம்ம ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறோம் போது நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஒரு வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனால் இந்த Next.jsல நம்மளால் வேகமாக ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்க முடியும். அதுதான் முதல் குறிக்கோள். இதுக்கு அடுத்து ரியாக்டில் நம்ம ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸை பண்ணுவோம், ஏகப்பட்ட பேக்கேஜுகளை இன்ஸ்டால் பண்ணுவோம். என்னதான் எல்லா வெப் அப்ளிகேஷனும் பொதுவான சில வேலைகள் இருந்தாலும் ரியாக்டில் நம்ம எல்லாத்துக்குமே பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், கான்ஃபிகரும் பண்ணணும். ஆனால் உங்களுடைய சிரமத்தை எல்லாத்தையும் ஏற்கனவே Next.js புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஃபீச்சர்ஸை ஏற்கனவே அவங்க உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஆக நீங்கள் வந்து ரவுட்டிங், செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே Next.jsல பார்க்கலாம். இதனால் நீங்கள் அதுக்கு தனித்தனியாக பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலையே இருக்காது. இந்த மாதிரி பல சலுகைகளை வந்து உங்களுக்கு Next.js ஆப் கொடுக்கறதால உங்களால் வேகமாகவும் உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரியும் ஒரு ஆப்பை உருவாக்குறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஆக வாங்க நம்ம இந்த Next.jsல ஒரு ப்ராஜெக்ட் எப்படி உருவாக்குறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து Next.jsல வந்து ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. அது என்னென்னா Node.jsன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அதுக்கான வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்மையான Node.js சாஃப்ட்வேர் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து கரண்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப நாள் சப்போர்ட் கொடுக்குற வெர்ஷன் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட்டுன்னு இருக்குல்ல, அதையே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து Node.js இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நோட் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்தா இல்லைன்றதை பார்க்கறதுக்கு இந்த node-v அப்படின்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோடோடைய வெர்ஷன் நம்பர் தெரியும். இது என்னுடைய நோட் வெர்ஷன் நம்பர். ஒருவேளை உங்களது லேட்டஸ்ட்டாக அல்லது வேறு ஏதாவது நம்பர் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேதிக்கு என்னுடைய நோட் வெர்ஷன் வந்து இதுவாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, Next.jsை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய Node.jsோட வெர்ஷன் 18.17க்கு மேலே இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் வேலை செய்யாது. அதனால் 18.17க்கு மேலே இருக்கிற வெர்ஷனை பார்த்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தத்தில் வந்து நமக்கு Next.js ஆப்பை உருவாக்குறதுக்கு Node.js தேவைப்படுது, அவ்வளோதான். அடுத்தது நம்ம Node.js ஆப்பை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கான டைரக்டரியை தேர்ந்தெடுத்துக்கணும். ஆக நான் வந்து டிரைவில் என்னுடைய பேத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆக இதில் தான் வந்து நான் என்னுடைய Next.js ப்ராஜெக்டை உருவாக்க போகிறேன். இப்போ Next.js ப்ராஜெக்டை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கமாண்ட் இது தான். ஆக npx create -next -app at latest. இதை என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு முதல்ல வந்து ஓகேவா அப்படின்னு கேட்கும். என்ட்ரு கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டோடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டோடைய பெயரை நீங்கள் இந்த இடத்துல என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து மை ஆப்ன்னு தான் கொடுக்க போகிறேன். அடுத்தது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு டைப் ஸ்கிரிப்ட் தேவையா அப்படின்னு கேட்கும். நான் வந்து எஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஆக நீங்கள் வெறும் என்டர் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து ESLintஐ பயன்படுத்த போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. ESLintன்றது ஜாவாஸ்கிரிப்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு கருவி. அது நமக்கு தேவைப்படுது. அதனால் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து டெய்ல்ஸ்பின் CSS பயன்படுத்த போகிறோமா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து சோர்ஸ் டைரக்டரி வேணுமா அப்படின்னு நோ அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து வந்து ஆப் ரவுட்டர் தேவையா அப்படின்னு கேட்குறோம். எஸ்ன்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி தேவையான விஷயங்களை அதுவே எஸ் நோன்னு வச்சுருக்கோம். நம்ம ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தா மட்டும் போதும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுவே நம்மளுடைய ப்ராஜெக்டை உருவாக்கிடும். ஸோ நம்ம குறித்து வச்ச எல்லா டிபெண்டன்சிஸ், அதாவது பேக்கேஜுகளெல்லாம் வந்து அது கொண்டு வந்துடும். அதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ராஜெக்ட் அது உருவாக்கும். இதுக்கு சில நிமிடங்களாகும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். எப்போ வந்து நீங்கள் இங்கே சக்ஸஸ் அப்படின்ற வார்த்தையை பார்க்குறீங்களோ அப்போ வந்து Next.js ப்ராஜெக்ட் வந்து உருவாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கோட் எடிட்டர் தேவைப்படும். நான் வந்து VS கோட் எடிட்டர் பயன்படுத்துகிறேன். நீங்களும் அதையே பயன்படுத்துங்க. VS கோட் எடிட்டரில் வந்து இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக இங்கே மேலே போயிட்டு ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டர், இதில் வந்து இந்த பேத்தில் இருக்குது நம்மளுடைய அந்த Next.js ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோல்டர். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் அதுக்கான ஃபைல்ஸை பார்க்க முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா package.json அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஃபீல்டில் dev அப்படின்ற ஒரு npm கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டுக்கு வந்து nxt-dev அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ரன் பண்ண போகிறோம். அதனால் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+backtick கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கேயே வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி npm run dev கொடுத்துருங்க. இது கொடுத்த உடனே உங்களுடைய Next.js ப்ராஜெக்ட் ரன் ஆகும். அது உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுக்கும், ஒரு URL. அந்த URL பார்த்தீங்கன்னா localhost, அது ஒரு போர்ட்டில் ரன் ஆகும் 3000. ஸோ இப்போ நீங்கள் இந்த URL வந்து உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம். நான் இப்படியே Ctrl+கிளிக்குன்னு கொடுத்தேன்னா என்னுடைய க்ரோம் ப்ரௌசரில் அது ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Next.js ஆப் வந்து லோட் ஆகி நிற்கிறத இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது நம்ம ப்ராஜெக்டுடைய வெல்கம் பேஜ். ஆக இப்படி தான் நீங்கள் ஒரு Next.js ப்ராஜெக்டை உருவாக்கணும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் நம்மளால் இந்த வெல்கம் ஸ்க்ரீனை வந்து பார்க்க முடியுது. இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல, அதாவது இந்த யூஐயில் பாருங்கள், கெட் ஸ்டார்டட் பை எடிட்டிங் app/page.tsx அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு ஃபைலை வந்து எடிட் பண்ணி பார்க்க சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் அந்த ஃபைலை வந்து எடிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஆப் ஃபோல்டரை பார்க்க முடியுது. இந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே இங்கே வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா page.tsxன்னு ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. மீதி இருக்கிற ஃபைல்ஸை பற்றிலாம் நம்ம அப்புறமா வந்து பார்க்க தான் போகிறோம். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் இங்கே சில கோடுகள் இருக்குது. இப்போ இந்த கோடோட அலைன்மெண்ட்டை நான் கொஞ்சம் மாற்ற போகிறேன். அதனால் இங்கே டேப்ஸ் வந்து 4 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கோடெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய வேண்டாம். இப்போதைக்கு நான் செய்கிறத மட்டும் நீங்களும் செய்யுங்க. இந்த div இருக்கு இல்லையா, இந்த div அதாவது இந்த மெயின்குள்ளே இருக்கிற எல்லா டிவ்வையும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு h2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML டேக் இருக்கு இல்லையா, அதை வந்து போடுறோம். அதில் வந்து நம்ம வந்து ஹலோ வெல்கம் டு JVL கோட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில வார்த்தைகளை கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் போய் திரும்பவும் ப்ரௌசரில் போய் பார்த்தோம்னா ஏற்கனவே வெல்கம் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாமே போய் இந்த ஒரு h2 ஹெட்டிங் வந்திருக்கும். ஆக இந்த ஃபைலை எடிட் பண்ணின உடனே அது இங்கே மாறிடுச்சு. ஆக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த எல்லா விஷயங்களும், எல்லா UI விஷயங்களும் இதுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. ரியாக்டில் காம்போனெண்ட்டுன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக இதுவும் அதே தான். இது ஒரு காம்போனெண்ட். அந்த காம்போனெண்ட்லேருந்து வெளிப்படுற ஒரு UI அவுட்புட் JSX எலிமெண்ட்ஸாக நம்ம இங்கே கொடுத்துருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு HTML அவுட்புட்டாக இங்கே வெளிப்படும். ஆக இங்கே நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது வந்து ஒரு HTML அவுட்புட் தான். ஸோ இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி வந்து இந்த பேஜ் வந்து இந்த URLக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த பேஜ் வந்து தெரியுது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம போக போக கற்றுக்க தான் போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டைலிங் வந்து இந்த ஆப்பில் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ டெயில்வைண்ட் CSS அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். டெயில்வைண்ட் CSSங்கிறது வந்து CSS ஃப்ரேம்வொர்க். இதில் ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் இருக்கும். அதை கொண்டு நம்மளால் பிரமிக்க வைக்கிற UI பகுதிகளை நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உதாரணம் பாருங்கள். இங்கே வந்து ஒவ்வொரு CSS கிளாஸும் என்ன மாதிரியான மாற்றத்தை இங்கே ஏற்படுத்துதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆக இங்கே எல்லாமே வந்து ஏற்கனவே முடிவு பண்ணி வைக்கப்பட்ட கிளாஸஸ். சின்ன சின்ன ஸ்பேஸ், அதாவது பேடிங் சம்மந்தமான ஸ்பேஸ் உட்பட உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கிடைக்கும். அந்த கிளாஸஸ் எல்லாம் வச்சு நீங்கள் நினைச்சதை விட ஒரு கச்சிதமான ஒரு UI அவுட்புட்டை அது கொண்டு வரும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் டெயில்வைண்ட் CSSஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. அண்மையில் இது ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு CSS ஃப்ரேம். இது வந்து நம்மளுடைய Next.js ஆப்பில் ஏற்கனவே நம்ம பொருத்திட்டோம். அதை நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே கொடுத்துருந்தோம் இல்லையா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த நம்ம டெயில்வைண்ட் CSS வந்து இந்த ப்ராஜெக்டில் எங்கே பயன்படுத்த போகிறோம்னா நம்ம இங்கே இப்போ இந்த காம்போனெண்ட்டில் கொடுத்த இந்த h2 டேக்கில். ஆக இங்கே வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் நேம் கொடுக்குறோம். அதில் வந்து text-blue -400 இது வந்து ஒரு கிளாஸ். இது என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்குதுன்றதை நம்ம போய் சேவ் பண்ணிவிட்டு பார்க்க போகிறோம். ஆக சேவ் பண்ண பிறகு நம்ம போய் இங்கே போய் பார்த்தோம்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது.
ஆக இந்த text-blue அப்படின்றது என்ன அப்படின்னு போய் பார்க்கலாம். ஆக இந்த tailwind CSSல நீங்கள் போய் டாக்ஸில் இந்த ஒரு கிளாஸை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் கலர்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தின அந்த கிளாஸ் இங்கே இருக்குது. இது என்ன மாதிரியான ஒரு வேலையை செய்யுங்கிறத இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற தலைப்பு கீழே பார்க்க முடியும். ஆக சிஎஸ்எஸில் RGBன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக கலர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த ஒரு வேல்யூஸ் அடிப்படையில் வந்து அந்த கலரை கொண்டு வருது. இதுதான் இந்த இடத்துல நம்ம கிளாஸாக கொடுத்துருக்கோம். ஆக நம்ம டெய்ல்விண்ட் CSS இந்த மாதிரி ஏகப்பட்ட CSS கிளாஸ்களை உள்ளே வச்சுருக்கு. இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆக இந்த மாதிரி பல டெய்ல்விண்ட் விஷயங்கள் உள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தனி ஒரு கோர்ஸாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். டெய்ல்விண்ட் CSS வந்து ஸ்டைலிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதை தான் நம்ம இந்த Next.js ப்ராஜெக்டில் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைல் பேஸ்டு ரவுட்டிங்கை தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்மளுடைய இந்த ஹோம் காம்போனெண்ட்டில் நம்ம இந்த H2 ஹெட்டிங் போட்டோம் இல்லையா, அது நான் H1 அப்படின்னு மாற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும் இல்லையா, அதுக்காக. அண்ட் அதோட வந்து அல்லது இந்த கிளாஸை வந்து Black அப்படின்னு மாற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஆக இந்த மாதிரி தெரியுது நம்மளுடைய அவுட்புட். சரி, இப்போது இந்த பேஜ் ஆன அவுட்புட், இப்போது இந்த பேஜுக்கான அவுட்புட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த URL ஹிட் பண்ணுறீங்க, அதனால் இந்த பேஜ் தெரியுது. ஆனால் உண்மையிலேயே எங்கேருந்து இந்த அவுட்புட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஜ் அப்படின்ற இந்த ஃபைல்லேருந்து இந்த ஒரு காம்போனெண்ட்லேருந்து வருது. சரிங்களா? ஏன் வந்து இந்த URL ஓப்பன் பண்ணால் இந்த ஒரு அவுட்புட் தெரியணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த ஒரு URLக்கு ஹிட் பண்ணும் போது இந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே பேஜுன்ற பேரில் இருக்கிற அந்த ஃபைலில் இருக்கிற காம்போனெண்ட் தான் வேலை செஞ்சு அவுட்புட்டை கொடுக்கும். ஆக நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த URL ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போது பேஜுன்ற ஃபைல் ஆக்சஸ் செய்யப்படும். அதுக்குள்ளே இருக்கிற காம்போனெண்ட்டோடைய அவுட்புட் இங்கே உங்களுக்கு வெளியில் ப்ரௌசரில் தெரியும். ஓகே, இப்போ ஒருவேளை இந்த URLல ஸ்லாஷ் போட்டு அபவுட் அப்படின்னு நான் வந்து இந்த ஒரு URL பகுதியை கொடுக்குறேன், என்ட்ரு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 404 this page could not be found அப்படின்ற இந்த ஒரு செய்தி தெரியுது. இது ஏன்னா இந்த ஒரு URLக்கு என்ன பேஜை காட்டணுன்றதே நம்மளுடைய Next.js ப்ராஜெக்ட்டுக்கு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு எரர் பேஜ் வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த அபவுட்ன்ற URLக்கு வந்து ஒரு பேஜை காட்ட நினைக்கிறீங்கன்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் அபவுட்ன்ற பெயரில் ஒரு ஃபோல்டரை உருவாக்கணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் உருவாக்கணும். அந்த ஃபைல் பெயர் வந்து page.tsx அப்படின்னு இருக்கணும். ஆக இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆப்குள்ளே இருக்கிற காம்போனெண்ட்டில் எப்படி வந்து ஒரு ஹோம்ன்ற காம்போனெண்ட் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போனெண்ட் இருக்க போது அதோடைய பெயர் வந்து அபவுட். இப்போ இந்த காம்போனெண்ட்டில் நம்ம காட்ட போகிற ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, JVL code helps to learn coding easily. ஓகே, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை உள்ளே கொடுக்குறோம், சேவ் பண்ணிட்டோம். இப்போ போய் நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த அபவுட் பேஜை JVL code helps to learn coding easily அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம 404 எரர் தான் பார்த்தோம். ஆனால் இந்த தடவை நம்ம கொடுத்த இந்த காம்போனெண்ட் வேலை செஞ்சு அதுக்கான அவுட்புட் ஆனது இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஆக நீங்கள் ஒவ்வொரு URLக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காம்போனெண்ட்டை லோட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை இந்த மாதிரி கொண்டு வர முடியும். இதுதான் ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங்.